NCERT textbook example problems oscillation topic la pannalam. A block whose mass is 1 kilogram is fastened to a spring. The spring has a spring constant of 50 Newton per meter. The block is pulled to a distance x equal to 10 centimeter from its equilibrium position at x equal to 0 on a frictionless surface from rest at t equal to 0. Calculate the kinetic, potential and total energy of the block when it is 5 centimeter away from the mean position. இப்போ சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து மாஸ் வந்து 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க மாஸ். அடுத்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே வந்து நமக்கு 50 நியூட்டன் பர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆம்ப்ளிடியூட் வந்து 10 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் புல்டு வந்து 10 சென்டிமீட்டர். நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ பார்ட்டிகிள் வந்து இங்கே இதான் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இதுக்கு ஒரு மாஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு 0ல இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம். எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து 10 சென்டிமீட்டர் ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் வரும்போது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு இருக்கும்போது நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி வேணும். ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு வந்திருக்கும். இதுல இருந்து வெலாசிட்டி வேணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டிஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுல இருந்து சைன் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் பை ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ சைன் ஒமேகா டி பிளேஸ்ல எக்ஸ் பை ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒமேகா into root of 1 minus sin omega t பிளேஸ்ல x by a சப்ஸ்டிட் பண்ணா x ஸ்கொயர் by a ஸ்கொயர் வருது. இப்போ இந்த a வந்து உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு என்ன வருது பார்த்தீங்கன்னா இந்த a உள்ள கொண்டு போனீங்கன்னா a ஸ்கொயரா உள்ள போகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட், திஸ் இஸ் தி வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்குது. நம்ம கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர், ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆஃப் எம் வி ஸ்கொயர், வெலாசிட்டி வந்து இங்க பாருங்க ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல இருந்து ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்ல ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல கே பை எம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு கேஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல கே பை எம் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ எம் எம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வந்திருக்குன்னா ஆஃப் கே இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அதாவது கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு கே இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்கே என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாஸ் வந்து 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆம்ப்ளிடியூட் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றத்துக்கு 10 by 100 போட்டலாம், மீட்டர்னு வந்துருது. அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றத்துக்கு 5 by 100 போட்டுக்கலாம், இப்படி மீட்டர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ கைனடிக் எனர்ஜி எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து கே வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 50 நியூட்டன் பர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆஃப் இன்ட்டு கே வந்து 15 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் வந்து 10 by 100 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எக்ஸ் வந்து 5 by 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதை சிம்பிளை பண்ணலாம். 1 by 2 இன்ட்டு 50 இன்ட்டு மொத்தமாக 100 ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். ஸ்கொயர்னால 100 இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. மேலே வந்து பாருங்க 10 ஸ்கொயர், இங்கே வந்து 10 ஸ்கொயர் இருக்கு கரெக்டுங்களா. 10 ஸ்கொயர் வந்து நம்ம 100 போட்டுக்கலாம், மைனஸ் 5 ஸ்கொயர் 25 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு 100 ஒரு 50 கேன்சல் பண்ணால் இங்கே டி இருக்கும். இங்கே 75 வருது பாருங்க. 100 மைனஸ் 25 75 பை இந்த 2 இன்ட்டு 2 4ன்னு போட்டுக்கோங்க. இங்கே கீழே ஒரு 100 இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணா இது 3, இங்க வந்து 4ன்னு கிடைக்குது. ஸோ தட் 3 by 16. இதுல இருந்து நம்ம கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாத்தீங்கன்னா 3 by 16. 3 by 16 ஆல்மோஸ்ட் நம்ம அப்ராக்சிமேட்லி 0.19 ஜூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு போகலாம். இதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு கே வேல்யூ. கே வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே 5 by 100ன்னு இருக்கு.
ஸோ அப்போ இன்னும் 5/100 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஆஃப் இன்ட்டு 50 இன்ட்டு இந்த 5 ஸ்கொயர் வந்து நம்ம 25ன்னு போட்டுங்க, டிவைட் பை 100 இன்ட்டு 100 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இந்த ஒரு 50யும் ஒரு 100 கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்குது. இந்த 25 இந்த 100 கேன்சல் பண்ணால் 4ன்னு கிடைக்குது. ஸோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 1/16. இந்த 1/16 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.0625 ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அட் 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து 0.0625 ஜூல் அப்படி ஆன்சர்ப்பா. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ வந்திருக்குன்னா நமக்கு 0.0625 வந்திருக்கு. கைனடிக் எனர்ஜி 0.19 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி 0.0625 எடுத்துங்க. அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம 0.0625 எடுத்துட்டோம். கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 0.19 அப்படின்னு வந்திருக்கு. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து 0.25 ஜூல். ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் எனர்ஜி.